Allied Statistics 1 second year B.Sc students படிக்கிற allied paper. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 2 mark கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து வாட் இஸ் டேபிள். ஸோ ஒரு டேபிள் அப்படின்னா என்ன, இட்ஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் கூட நம்மளால் எழுத முடியும். ஸோ டேபிள்ன்றது இட்ஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ எப்படி இருக்கும் டேபிள்னா ஒரு ரோ இருக்கும் அண்ட் காலம் இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து ஈஸியாக கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டேபிள். செகண்ட், டிஃபைன் ஸ்டப். ஸ்டப் அப்படின்றது vertical column to the far left of the table. ஒரு டேபிளில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்னரில் இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ரோக்கான ஹெட்டிங் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறது பேர் தான் ஸ்டப். டிஃபைன் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். பாப்புலேஷன்னா ஒரு ஃபுல் செட் ஆஃப் பீப்புள் எடுக்கிறது பாப்புலேஷன். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சின்ன குரூப்பை எடுக்கிறது சாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னு ஃபுல்லாக ஜென்ரலாக எடுக்கிறது பேர் பாப்புலேஷன். அண்ட் இந்தியாவோட இதை ஜென்ரலைஸ் பண்ணாமல் ஒரு சின்ன குரூப் ஒரு ஏதாவது ஒரு ஸ்டேட் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டை எடுத்துட்டு சாம்பிளாக எடுத்து அது ஜென்ரலைஸ் பண்ணுறது தான் சாம்பிள். ஃபோர்த்து, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் சென்சஸ் அண்ட் சாம்பிள் சர்வே. சென்சஸ் அப்படின்னா நம்ம எல்லாரோட டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறது சென்சஸ். சாம்பிள் சர்வே அப்படின்னா ஒரு காலேஜில் ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரோட டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுறது பேர் சென்சஸ். ஒரு 4 பேரை கூப்பிட்டு அந்த 4 பேர்கிட்ட சர்வே மாதிரி கேட்டுட்டு அதுதான் ஜென்ரலைஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து சாம்பிள் சர்வே. ஸோ மொத்தமாக எடுக்கிறது சென்சஸ், ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸை மட்டும் கூப்பிட்டு அதை ஜென்ரலைஸ் பண்ணுறது சாம்பிள் சர்வே. Give 2 examples of nominal data. Nominal dataக்கு 2 எக்ஸாம்பிள், ஒன்று நேஷனாலிட்டி, இன்னொன்று blood type. What are the uses of diagram? Diagram எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு டேட்டாவை அப்படியே ரா டேட்டாவாக பார்க்கும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதையே ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கும்போது சிம்பிளாக இருக்கும். Diagrams are graphic representation used to explain relationships, connection between parts it illustrates. ஸோ அது என்ன சொல்ல வருதுன்றதை நமக்கு ஈஸியாக நமக்கு காட்டும், அதுதான் டயக்ராம். வாட் இஸ் ஹிஸ்டோகிராம்? ஹிஸ்டோகிராம்ன்றது ஒன் ஆஃப் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ரெக்டாங்கிளாக இருக்கும், பார் டயக்ராம் மாதிரி ரெக்டாங்கிளாக இருக்கும் அண்ட் பக்கத்தில் இருக்கும், ஸ்பேஸ் இருக்காது, அதுதான் ஹிஸ்டோகிராம். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராம்? ஹிஸ்டோகிராம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ பாப்புலர் கிராஃபிக் டூல். நமக்கு ஈஸியாக சம்மரைஸ் பண்ணி ஒரு டேட்டாவை காட்டுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டாவாக வேல்யூவாக பார்க்காம ஹிஸ்டோகிராமில் வரைஞ்சி பார்க்கும்போது சிம்பிளாக இருக்கும். வாட் இஸ் யூஸ் ஆஃப் ஓகிவ்ஸ்? ஸோ ஓகிவ்ஸ் கர்வ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாக்கு அபோவ் அ வேல்யூ பிலோ த வேல்யூவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஓகிவ்ஸ் கர்வ் யூஸ் ஆகுது. நேம் த டயக்ராம்ஸ் விச் ஆர் 2 dimensional. 2 dimensionalன்றது லென்த்தும் இருக்கும் விட்த்தும் இருக்கும், அது பேர் தான் 2 dimensional. ஸோ லென்த்தும் விட்த்தும் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு இங்கே எக்ஸாம்பிள் வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், பை டயக்ராம், இதெல்லாம் 2 dimensional டயக்ராம். வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா? செகண்டரி டேட்டா அப்படின்னா நானே போய் ஒரு டைரக்டாக ஒரு பர்சன் கிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணாமல் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிருந்த டேட்டாவை நம்ம வாங்கிட்டு வர்றது பேர் தான் செகண்டரி டேட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வே, யாராவது சர்வே பண்ணியிருப்பாங்க, அந்த டேட்டாவை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா செகண்டரி டேட்டா. யாராவது பண்ணி வச்ச எக்ஸ்பெரிமெண்ட், யாராவது எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிட்ட கொஸ்டினர், பப்ளிக் கவர்மெண்ட் பப்ளிகேஷன்ஸ் நம்ம ரெக்கார்ட் வச்சுருப்பாங்க, அந்த ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஒரு டேட்டா எடுக்கிறோம் அப்படின்னா அது செகண்டரி டேட்டா. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு டேம் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை ரெயின்ஃபால் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நான் போய் ஒவ்வொரு பர்சனாக போய் இன்டர்வியூ பண்ண போகிறது கிடையாது, அங்கே போய் செக் பண்ண போகிறது கிடையாது. ஏற்கனவே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வச்சிருக்கிற டேட்டாவை வெப்சைட்லேருந்தோ புக்லேருந்தோ ஜேர்னல்லேருந்தோ நம்ம எடுத்துக்க போகிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி டேட்டா. ஹவு டயக்ராம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் ரெப்ரசன்டிங் டேட்டா? ஸோ ஒரு டேட்டா வந்து எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு, இட் இஸ் அ மோஸ்ட் அட்ராக்டிவ் அண்ட் அப்பீலிங் வே டு ரெப்ரசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. என்கிட்ட n நம்பர் ஆஃப் டேட்டா, thousands டேட்டா இருக்குது அப்படின்னா 1000 டேட்டாவை இன்னொரு பர்சன் கிட்ட கொடுக்கும்போது அவங்களால அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு. அதையே வந்து நான் ஒரு டயக்ராமாக போட்டு பார் டயக்ராமாவோ ஹிஸ்டோகிராமாவோ ஏதாவது பை சார்ட் இது மாதிரி எந்த டயக்ராமாக போட்டு கொடுத்தாலும்
ரொம்ப ஈஸியாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஒரு 1 மினிட்ல வந்து we can get the point of the diagram. So diagram help in visual comparison and they have a bird eyes view. டக்குன்னு நம்மளால பார்க்க முடியும். What are the various types of diagram? So என்னென்ன diagram இருக்குன்னா line diagram, bar diagram and pie chart. இதெல்லாம் various types. Mention the uses of pie chart. Pie chartன்றது ஒரு சர்க்கிள்ல இருக்கும். நம்மளால ஈஸியா மொத்த வேல்யூவையும் பார்க்க முடியும். Measure of location. What are measure of location? Measure of location it's another name of measure of central tendency. ரெண்டுமே ஒண்ணுதான். அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா மீன், மீடியன், மோட் இதெல்லாம் சேர்ந்தது தான் measure of location. What is mean by measure of central tendency? So measure of central tendencyன்றது it help us to find the data with a single value. ஒரு நிறைய டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை ஒரு சிங்கிள் வேல்யூவா மாத்துறதுக்கு நமக்கு இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி ஹெல்ப் பண்ணுது. சம்டைம்ஸ் மிடில் வேல்யூ. வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாரன்ஸ் கர்வ்? லாரன்ஸ் கர்வ் வந்து ஒரு எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எப்பெல்லாம் இந்த லாரன்ஸ் கர்வ் வந்து பேஸ் லைன்ல இருந்து மூவ் ஆகி போதோ அப்ப நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க. Define arithmetic mean. Arithmetic meanன்றதும் averageன்றதும் meanன்றதும் ஒண்ணுதான். It is set of all observation in a data divided by total number of observation. Write any 2 merits of arithmetic mean. So merits and uses எல்லாம் ஒண்ணுதான். கீழே கொடுத்திருக்காங்க. So mean is also known as average. ஒரு ஓவராலா ஒரு பிக்சர் ஒரு டேட்டாவா இது மாத்திரும். நமக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் போட்டா ஒரு வேல்யூவா மாத்திரும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் ஆல் த அப்சர்வேஷன்ஸ். எந்த ஒரு டேர்மையும் விட்டுட்டு போட மாட்டோம், எல்லா டேட்டாவையும் எடுத்து தான் கால்குலேட் பண்ணும். டிஃபைன் மீடியன். மீடியன்றது மிடில் வேல்யூ. நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மென்ஷன் த யூசஸ் ஆஃப் மீடியன். மீடியன் வந்து சென்ட்ரல் டெண்டன்சின்றது மீன், மீடியன், மோட் எல்லாமே சேர்ந்தது. இதுல மீடியன் தான் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிள். டிஃபைன் மோட். மோடுன்றது எந்த நம்பர் அதிக தடவை ரிப்பீட் ஆயிருக்கோ தட் இஸ் மோட். மோட் இஸ் a number that occurs most often. திருப்பி திருப்பி எது நமக்கு ரிப்பீட்டடா இருக்கோ அது பேரு மோட். மென்ஷன் த மெத்தட்ஸ் ஆஃப் மோட். ஸோ மோட் வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இது வேற எந்த வேல்யூனாலையும் அஃபெக்ட் ஆகாது. இட் இஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை இன் அ டேட்டா செட் அண்ட் டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ரைட் த எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா. எனக்கு மீடியனும் மீனும் தெரிஞ்சதுன்னா மோட் ஃபார்முலா மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ல நமக்கு ரேஞ்ச், in quartile range and standard deviation அப்படின்னு 3 டைப் இருக்கு. Define midpoint of class interval. ஒரு class interval கொடுத்திருக்காங்கன்னா அது midpoint எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி அதோட மீனிங் என்ன? The class midpoint அப்படின்னா என்னன்னா அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் ஆட் பண்ணி அதுக்கான ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ்னா ஆட் பண்ணி டிவைடட் பை 2 அதான் கொடுத்திருக்காங்க. Class midpoint is equal to the average of upper class limit and lower class limit. Define cumulative frequency. Cumulative frequencyன்றது ஒரு அப்சர்வேஷன்ல இருக்க ஃப்ரீக்வன்சியை ஆட் பண்ணிட்டே வர்றது தான் cumulative frequency. Next, what is mean deviation? Then what list out the merits and demerits of mean deviation. இதுல ரெண்டு பாயிண்ட் எழுதுனா போதும் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கும்போது. டிஃபைன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு இந்த ஒரு லைன் எழுதுனா கூட போதும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் a measure of how dispersed the data is in relation to the mean. ஸோ இந்த மீனோட வேல்யூல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும்தான். ரைட் டவுன் த ஃபார்முலா ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் இன்டு 100 அண்ட் ஃபார்முலா ஃபார் வேரியன்ஸ். இன் குவார்டைல் ரேஞ்சு எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேட்டா செட்டை வந்து லீஸ்ட்ல இருந்து கிரேட்டஸ்டா எழுதிட்டு அதுக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும் செகண்ட் ஸ்டெப். அப்புறம் மீடியன் ஆஃப் போத் லோவர் பார்ட்டுக்கு ஒரு மீடியன், அப்பர் பார்ட்டுக்கு ஒரு மீடியன், அதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் கிடைச்சிடும். மென்ஷன் த யூசஸ் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன்.
ஸோ இதெல்லாமே ஒரு டூ லைன்ஸ் தான் இருக்கு. நம்ம 2 மார்க் கேட்டாங்கன்னா 2 லைன்ஸ் எழுதினா போதும். டிஃபைன் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் டிஃபைன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி கேட்டாலும் ஒன்று தான். அந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்க, காரலேஷன். காரலேஷன்ன்றது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். அந்த ஒரு லைன் மட்டும் சொன்னா கூட போதும். ஸோ நம்ம ஃபுல்லா அப்படியே நம்ம வந்து நிறைய தியோரிட்டிக்கலா எழுதணும்னு கிடையாது. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் அது மட்டும் சொன்னா போதும். Define partial correlation. Partial correlation அப்படின்னா it is used to describe relationship. அதே தான் relationship between two variables while taking away the effect of another variable. இந்த ரெண்டு வேரியபிள்ல ஒன்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இன்னொன்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கால்குலேட் பண்றது partial correlation. Define rank correlation. ரேங்க் கார்லேஷன் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவை ஆர்டர்ல எழுதி அதுக்கு ரேங்கிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி எழுதுறது தான் ரேங்க் கார்லேஷன். வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதேசிஸ்? ஸோ நமக்கு ரெண்டு ஹைப்போதேசிஸ் இருக்கு, நல் ஹைப்போதேசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதேசிஸ். டிஃபைன் சை ஸ்கொயர் டெஸ்ட். சை ஸ்கொயர் டெஸ்ட்ன்றது ஒரு டூல். இட் எக்ஸாமின்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வேரியபிள்ஸ் ஃப்ரம் அ ரேண்டம் சாம்பிள் in order to check whether the expected and observed results are well fitting. So expected value observed value நமக்கு perfectா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கான ஒரு டூல் தான் சை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் இந்த கொடுத்துருக்க 2 மார்க்ஸ் எல்லாம் நமக்கு ரிப்பீட்டடா கேட்ட 2 மார்க்ஸ். இது இல்லாமே நமக்கு தியரி நிறைய இருக்கு.